ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் வறுவல். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. 1/2 கிலோ மட்டனுக்காக அதனால் நான் தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சோம்பு, பட்டை, சீரகம், கிராம்பு, இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கசகசா. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், நல்லெண்ணெய். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வச்சுருந்தேன் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணங்கட்டும். இந்த அளவுக்கு பாருங்க வணங்கணும். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் எல்லாம். இப்போ மட்டன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மஞ்சள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை பற்ற வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் நான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வெங்காயம் வணங்கட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தப்போ எல்லோரும் சொன்னாங்க. இஞ்சி பூண்டை நான் தட்டியே சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் ஜீரணமாகிறதுக்கு தான் இந்த இஞ்சி இதெல்லாம் நம்ம சேர்க்குறது. வணங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்தாச்சு. இதையும் போட்டு நல்லா ஒரு தக்காளி பழம் தான், நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். தண்ணி குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரே ஒரு தக்காளி பழம் தான். இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ கறி எடுத்துருக்குறேன். மட்டன் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா கிளறி விடணும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கறியோடது. இப்போ இந்த சாந்து எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 மணி நேரமாக நல்லா கொதிக்குது. பாருங்கள் இப்படி தான் தண்ணி குழம்பு இருக்கும். நல்லா வெந்துருச்சு கறியெல்லாம். இப்போ இது கறியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதோட சாறு தான் தண்ணி குழம்பு. இப்போ இதை சுக்காவாக பண்ணணும். முதல்ல கறியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கறியை பாருங்கள் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா பொன்னிறம் கலரில் மாறணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கறிக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு குழம்புல. நீங்கள் இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த குழம்புல இந்த சாறு எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இதில். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல இருக்குது பாருங்கள் அந்த சாறு. பாருங்கள் எடுத்து ஊற்றுறேன். ஊற்றிக்கோங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போயே நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கும் இல்லை. அதுக்காக தான் சொன்னேன். பாருங்கள் இப்போ நல்லா ட்ரையாக இரும். பாருங்கள் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். ஓகே பாய்.